அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய ஆராதனையை கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுனுடைய இந்த தெய்வீக அருள் அடையாள பிரசன்னத்திலே நீங்கள் குடும்பமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இல்லற வாழ்விலை கடவுள் உங்களோடு ஐக்கியமாக்கிக் கொள்ளவும், குடும்ப உறவுகளிலே இறை பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளை பெற்று விசேஷமாக இன்று நாம் இந்த கொரோனா காலகட்டத்திலே கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் இன்னும் குறிப்பாக கடவுளுடைய தெய்வீக குணமளிக்கும் அருளை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ஆராதனையிலே இறைவனுக்கு நன்றி கூற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மே மாதம் பாத்திமா அன்னையினுடைய மாதம். மரி அன்னையை அதிகமாக நாம் நினைவு கூர்ந்து அந்த தாயினுடைய அரவணைப்புக்காகவும் அந்த தாயினுடைய பரிந்துரைக்காகவும் ஜெபித்து இதோ எங்களை காப்பாற்றும் அன்னையே என்று குடும்பமாக நாம் இணைந்து இந்த ஆராதனையிலே நாம் ஜெபித்து இருக்கின்றோம். எனவே அன்பு மக்களே, நம்முடைய போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் மரியாதையிடம் ஜெபிங்கள் என்று உலக மக்களை அழைத்திருக்கின்றார். Pray to Our Lady. மரியாள் மட்டுமே நமக்கு உதவியாக வருவாள். காரணம், அந்த தாய் நம் மீது அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். She is very much concerned of every one of us. தன்னுடைய மகன் தன்னிடம் ஒப்படைத்த மக்களை பாதுகாக்கக்கூடிய கடமை அன்னை மரியாளுக்கு உண்டு. பாத்திமா அன்னை என்று மரியாதை அழைக்கின்றோம். ஆரோக்கிய அன்னை என்று மரியாதை அழைக்கின்றோம். லூர்து அன்னை என்று மரியாதை அழைக்கின்றோம். இப்படி பல பேர்களை சொல்லி மரியாதை நாம் அழைக்கின்றோம். இந்த தாய் நம்மோடு இருந்து தன் மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி நம்மை இந்த ஆராதனையிலே தன் மகன் இயேசுடைய அருள் பிரசன்னத்தை நமக்குள் கொடுத்து நம்மை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இறைவனுக்கு நாம் நன்றி கூறி இறைவனை நாம் ஆராதனை செய்வோம். இறைவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுடைய புகழ். மரியே வாழ்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி இப்பொழுது நாம் செபிப்போம். நாம் செபிக்கின்ற பொழுது இதோ இந்த ஆராதனையிலே குடும்பமாக பெற்றவர்கள், பிள்ளைகள், வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், இவர்களை எல்லாரையும் குறிப்பாக இந்த ஆராதனையிலே இயேசுவுடைய நற்கருணை பிரசனத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டம் இரண்டாவது அலை மிக வேகமாக மக்களை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இழப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய இக்கட்டான நேரத்திலே இயேசு ஒருவர் மட்டுமே நமக்கு நம்பிக்கை. இயேசு ஒருவர் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு. இயேசு ஒருவர் மட்டுமே நமக்கு எல்லா உதவிகளும் அருளக்கூடியவர். அந்த இயேசுவிடம்
இதோ மனுக்குலத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லா நோயாளர்களையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்காகவும் இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை அர்ப்பணம் செய்வோம். இன்னும் பாதிக்கப்படாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிற மக்களை நாம் தொடர்ந்து பாதுகாக்கவும், அந்த தொற்று அவர்களுக்கு பரவாமல் இருக்க இதோ அவர்களை ஒப்பு கொடுத்து செவிப்போம். குறிப்பாக குழந்தைகளை இயேசுடைய இதயத்திற்கு நாம் அர்ப்பணித்து செவிப்போம். குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாதபடி நம்முடைய இந்திய தேசத்தை நாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து செவிப்போம். இதோ இந்தியா மிகுந்த மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலை தொடர்ந்தால் பல உயிர் சேதங்களை நாம் எதிர்கொள்வதற்கு காரணமாக இருக்கும். ஆக இத்தகைய நேரத்திலே நாம் இந்திய தேசத்தை நாம் அர்ப்பணித்து இதோ இயேசுவிடம் செவிப்போம். ஆண்டவரே, என் பாரத நாட்டை காப்பாற்றும், என் தாய் திருநாட்டினுடைய மக்களை இந்த தொற்று நோயிலிருந்து விடுவித்தருளும் என்று நான் செவிப்போம். இதோ நாட்டு தலைவர்கள், சமூக பொறுப்பாளர்கள், குறிப்பாக இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சமூக பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் ஏழை மக்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றுவதிலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இப்பொழுது நாம் இந்த ஆராதனையை ஜெபிப்போம். இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்ட பொருளாதார இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு விடுவை கொடுக்க நாம் செல்வோம். என் அன்பு நிறைந்த இறைவா, ஆறுதலின் தெய்வமே, நற்கருணை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை போற்றி புகழ்கின்றோம். இயேசு ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே, இயேசு ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்யக்கூடிய இந்த நேரத்திலே, இதோ எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் மன்றாடி முறையிட்ட கருத்துக்களை இதோ திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களை நீர் கையில் எடுத்துக்கொள்ளும், இவர்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். ஆண்டவரே, டேக் எவ்ரிபடி இன் யுவர் கண்ட்ரோல் ஜீசஸ். இயேசு ஆண்டவரே, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகம் இயங்கிக் கொள்ள உண்மை வேண்டுகின்றோம். இதோ இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற மக்களை, இவர்களுடைய குடும்பங்களை இப்பொழுது நேரத்தில் செலுத்தி இவர்களுக்கு நலம் தர பாதுகாப்பாக இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, யாருமிக்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. இதோ இந்த ஆராதனை நேரத்திலே எங்களை முழுமையாக ஆட்கொள்ளும், எங்களுடைய உடலை நீர் ஆசீர்வதித்தருளும், எங்களுக்கு உடல் நலத்தை தந்திரணும், எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீ அதிகரித்திரணும். எங்களுக்காக நீர் எப்பொழுதும் இருக்கின்ற இந்த நம்பிக்கை எங்களுக்குள் ஆழமாக இருக்க நாங்கள் செபிக்கின்றோம். இதற்கு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு விசுவாசத்தை பலவீனக்கூடிய சூழ்நிலையிலே தங்களை இழந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஆசீர்வதித்து, பயப்படாதே, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை இந்த ஆராதனையில் அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, இதோ என்ன ஆகுமோ, இந்த நோய் எங்களுக்கு வந்துவிட்டது, இந்த வைரஸ் எங்களுக்குள் வந்துவிட்டது, எங்களுக்கு மரணம் நேரிடுமோ என்ற அச்சத்திலே பலர் இருக்கிறார்கள். இந்த தொற்று வந்தவுடனே மனத்தை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். ஆண்டவரே, இவர்களுக்கு தைரியம் என்பது நீர்தான் என்று அவர்கள் உணர்ந்து கொண்ட நற்கருணை ஆண்டவர், நற்கருணை ஆராதனை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, இவர்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நேரத்தில் யாரெல்லாம் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து, நான் இருக்கின்றேன், நற்கருணை நாதராக உங்களுக்கு இருக்கின்றேன், வாழ்வு தரக்கூடிய ஆண்டவராக உங்களுக்கு இருக்கின்றேன், உங்களை காப்பாற்றும் இறைவனாக இருக்கின்றேன், உங்களை வழிநடத்தக்கூடிய இறைவனாக நான் இருக்கின்றேன், உங்களுக்கு வல்லமையால் நிரப்பக்கூடிய ஆண்டவராக நான் இருக்கின்றேன் என்பதை அவர்களுக்குள் விசுவாசத்தை நீ வளர்க்க அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இந்த ஆராதனை ஆண்டவரிடம் நாம் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள செவிப்போம். பலர் இந்த கொரோனா காலத்திலே பயத்தில் இருக்கின்றார்கள். பயம் என்பது விசுவாசத்திற்கு முரண்பட்ட ஒரு செயல். It is opposite to faith.
எங்கே நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கே பயம் இருக்காது. எங்கே பயம் இருக்கின்றதோ அங்கே நம்பிக்கை குறைந்து வருகிறது. நாமானுடைய கதை நாம் கேட்டிருக்கின்றோம். 2 அரசர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். நாமானுக்கு தொழுநோய். ஆக எலிசா இறைவாக்கினர் அந்த அரசனுக்கு தூது அனுப்புகின்றார். சிறிய நாட்டினுடைய படைத்தலைவராக இருக்கக்கூடிய நாமான், அவனுக்கு தொற்று நோய். ஆக இஸ்ராயலுடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரை சுகம் தருவார் என்ற நம்பிக்கையான செய்தியை கொடுக்கின்றார். நாமானும் சொல்கின்றார். அப்போது எலிசா இறைவாக்கினர் சொல்கின்றார், இஸ்ராயலுடைய குலத்திலே நீ உன்னையே முழுமையாக நீ கழுவிக்கொள்ளும். Dip yourself in the water. அப்பொழுது நாமானுக்கு ஒரு கேள்வி, எங்கள் நாட்டில் இல்லாத ஆறுகளா குளங்களா இங்கே வந்து நான் இந்த எண்ணெயை இந்த தண்ணீருக்குள் முழுகினால் நான் நலம் அடைவேனா? இது என்ன ஒரு செயல்? என் நோய் எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. இவரோ இந்த இறைவாக்கினர் இப்படி சொல்கின்றாரே, என் அவநம்பிக்கையோடு அவன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து நம்முடைய நாட்டுக்கு திரும்புகின்ற பொழுது அவருடைய பணியாளர் சொல்கின்றார், அவர் சொன்னது சிறிய காரியம் தானே, பெரிதாக கூட எதை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லையே, அந்த சிறு காரியத்தை ஏன் நீங்கள் செய்து பார்க்க கூடாது? அவருடைய வார்த்தையை கேட்டு நாமான் எலிசா இறைவாக்கினர் சொன்ன செய்தியை அவர் செய்கின்றார். அந்த தண்ணீருக்குள் முக்கி வருகின்ற பொழுது ஒரு குழந்தை போல் அவருடைய உடல் மாறுகிறது. அவருடைய தோல் நோய் நலமடைகிறது. என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சில வேளைகளே நாமும் நம்பிக்கையை இழந்துவிடுகின்றோம், அவநம்பிக்கையை கொள்கின்றோம். காரணம் நம்முடைய பிரச்சனை பெரிதென்று. ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு சிறிய காரணமே, அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்கள். ட்ரஸ்ட் இன் மீ. அதை செய்வோம். இதோ இந்த ஆராதனையிலே அதை நாம் செய்வோம் என்ற நம்பிக்கையிலே இதோ இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது, ஆண்டவரே மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன். Jesus, I place my trust in you. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் மீது நம்பிக்கை. இணைந்து பாருங்கள். இயேசு சொல்கின்றார், கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை நீங்கள் நகர்த்த முடியும். மலை போல் விசுவாசத்தை நம்மிடம் இயேசு எதிர்பார்க்கவில்லை, மாறாக ஒரு சிறு கடுகளவு நமக்கு ஆண்டவரில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை உள்ளவன் எதையும் செய்வான். ஆக இந்த கொரோனா காலகட்டத்திலே அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டு ஆண்டவரை ஆராதனை செய்து இந்த பாடலை நாம் கலந்து கொள்வோம். Oh
நோக்கி கூப்பிடு என்றீர். இந்த துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து நின்றும் கண்ணீரோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து நின்றும் கண்ணீரோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை இயேசுவே. தமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மே மாதம் மாதாவுடைய மாதம். இந்த மாதத்திலே அன்னை மரியாதையை நாம் அதிகமாகவே நினைவு கூர்ந்து அந்த தாயினுடைய அரவணைப்புக்காக நாம் இயக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த தாய் தன்னிடம் வரக்கூடிய தன் பிள்ளைகளை, தன் மக்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். மேரி will never abandon us. அந்த நம்பிக்கையை நமக்குள் ஆழமாக வளர வேண்டும். பாத்திமா அன்னை நம்மிடம் சொன்னது, நீங்கள் செபமாலையை விடாமல் செவியுங்கள், pray the rosary every day. தன்னிடம் பரிந்து பேசக்கூடியவர்களுக்கு அந்த தாய் தன்னுடைய பாதுகாப்பை எப்பொழுதும் கொடுக்கின்றார். ஆகவே இந்த ஆராதனையிலே அந்த தாய் நமக்கு 3 அறிவுரைகளை கொடுக்கின்றார். மரியாதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தியிலே மரியாதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் மரியாதை செபிப்பதையும், பிறருக்காக உதவி செய்வதையும், மற்றவர்களுடைய பிரச்சனை என்றால் தன் பிரச்சனையாக பாவித்துக் கொள்ளக்கூடிய மனநிலை மரியாதைக்கு உண்டு. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த காணாவூர் திருமணம். ஆகவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரிசி பதம் என்று சொல்வார்கள். அதை போல்தான் காணாவூர் திருமணத்திலே மரியாள் அந்த மக்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு தன் மகனிடம் எப்படி பரிந்து பேசினாலும் அதை போன்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தன்னுடைய சொந்தமாக, தன்னுடைய இதயத்திற்கு நெருக்கமாகவே மரியாள் பார்க்கின்றார். அந்த மக்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாக பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதிலே மரியாளுக்கு மிகுந்த ஒரு பங்கை கடவுள் கொடுத்திருக்கின்றார். God gives the grace through Mary that we are being saved and we are being helped. மரியாள் வழியாக எண்ணில்லா அளவிலே பல நன்மைகளை தந்தையார் இறைவன் உலகத்திலே கொடுத்து கொண்டே இருக்கின்றார். She becomes a channel of grace. அருள் தரக்கூடிய ஒரு கருவியாகவே மரியாதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு நற்கர் ஆண்டவரை நாம் பார்க்கின்ற பொழுது நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் மரியாதை நம்மால் பிரித்து பார்க்கவே இயலாது. ஆக இந்த தாயும் தன் மகன் தான் பெற்றெடுத்து தன் மகனை இருவரையும் ஒன்றாக இணைந்துதான் நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மரியாள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றார். ஆகவே அந்த தாய் தன் மகனிடம் எப்பொழுதும் நமக்காக பிறந்து பேசுவாள் என்ற நம்பிக்கை நமக்குள் ஆழமாக இருக்க வேண்டும். இந்த கொரோனா காலகட்டத்திலே நமக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கையும் அந்த ஆண்டவரிடம் செபிப்பது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நிலை. Only through prayer
we can overcome this COVID virus. அரசாங்கம், மருத்துவ ஆராய்ச்சிகள் எல்லாமே கடவுளுடைய அனுகிரகம் தான். ஆகவே இதற்கெல்லாம் மேலாக நமக்கு இருக்கக்கூடிய பலம் இறை நம்பிக்கை, faith in God. மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் நம் ஆண்டவராகிய கடவுள். அவர் நினைத்தால்தான் நாம் காப்பாற்றப்பட முடியும். காக்கும் கடவுள், நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுள் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த தாய் அன்னை மரியாள் நமக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். என் மகனிடம் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். Place your trust in my son, Jesus Christ. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தாயினுடைய அறிவுரையை நாம் கேட்போம். இப்பொழுது நீங்கள் குடும்பமாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய உள்ளத்திலே பல குழப்பங்கள், பிரச்சனைகள், ஏன் பொருளாதார வறுமை, வெளியே போனால் இந்த தொற்று வந்துவிடுமோ என்ற அச்சம், அல்லது ஏற்கனவே இந்த தொற்று வந்தவர்கள் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா, நான் உயிரோடு இருப்பனா என்றெல்லாம் நமக்குள் பயம் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மரியாள் 3 அறிவுரைகளை நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே இதை கேட்போம், நாம் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வோம். மற்ற அன்புக்குரியவர்களே, மரியாள் சொல்கின்றார், என் மகனோடு நீங்கள் இணைந்திருங்கள், அல்லது என் மகனுக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். Dwell in my son. என் மகனிடம் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கபிரியேல் வானத்திற்குரிய மங்கள வார்த்தை அன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் மரியாளுக்குள் தன் மகனை அனுப்புகின்றார். Mary conceived by the power of the Holy Spirit. தூய ஆவியானவர் வழியாக மரியாள் கருவுற்றார். யாரை கருவுற்றார்? இதோ வார்த்தை வடிவத்தில் இருந்த இறைவன் இப்பொழுது மனிதனாக மரியாள் கருவிலே ஒரு குழந்தையாக உருவெடுக்கின்றார். ஆக மரியாளுடைய உடலுக்குள் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் குடிகொள்கின்றார். இதைதான் மரியாள் நமக்கும் அறிவுரைவாக கொடுக்கின்றார். என் மகனுக்குள் நீங்கள் குடிகொள்ளுங்கள். Dwell in my son. என் மகனுக்குள் நீங்கள் குடிகொண்டால், இதோ எனக்குள் குடிகொண்ட என் மகனை, அந்த நெருக்கத்தை நான் உணர்ந்தேன். என் மகன் என் வயிற்று என்னுடைய கருவுக்குள் உருவாகும் முன்பாகவே அவரை என் உள்ளத்திலே நான் கருவுற்றேன் என்று அகஸ்தியர் மரியாளை பார்த்து சொல்கின்றார். ஆக மரியாள் செய்ததை தான் நாமும் செய்ய வேண்டும். இயேசுக்குள் நாம் குடிகொள்ள வேண்டும். இயேசு இதுதானே பலமுறை சொல்லியிருக்கின்றார், அபாய் நின்றி எனக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். நான் எப்படி என் தந்தையினுள் நிலைத்திருப்பேன் இருக்கின்றேனோ அதே போல் நீங்களும் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆகவே அதிகமான நேரங்களை நீங்கள் வீட்டிலே இருக்கின்றீர்கள். இந்த கொரோனா காலகட்டம், ஊரடங்கு, இப்படி நாம் வெளியே போவதற்கு தடை இருக்கின்றது. அது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நம்முடைய பாதுகாப்புக்காக அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது. ஆக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குடிகொள்ள முயற்சி செய்யுங்கள். எப்படி? ஜெபிங்கள். குடும்பமாக நீங்கள் ஜெபிங்கள். வீட்டுக்குள் குடியிருப்பது போல் நீங்கள் குடும்பமாக கிறிஸ்துவுக்குள் குடியேறுங்கள். Dwell in Christ. இதற்கு ஜெபம் ஒன்றேதான் கருவி. ஆவியானவரிடம் செவிங்கள். ஆவியானவரே, இயேசுக்குள் நாங்கள் குடிகொள்ள எங்களுக்கு அருள் தாரும் என்று நீங்கள் செவிங்கள். அது நமக்கு ஆழமான பலத்தை தரும், ஆழமான நம்பிக்கை தரும். இதுதான் மரியாள் நமக்கு முதல் படையிலே அறிகுறியாக கொடுக்கின்றார். எனக்குள் என் மகன் எப்படி குடிகொண்டாரோ அதை போல் நீங்களும் என் மகனுக்குள் குடிகொள்ளுங்கள். அதை செய்வோம் குடும்பமாக. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக சமர்ப்பணமாக்கிக் கொள்ளுங்கள். Surrender totally to God. இதோ எத்தனையோ பேர் உலகத்திலே பலசாலியாக இருந்தார்கள், செல்வம் படைத்தவர்களாக இருந்தார்கள். இந்த வைரஸ் வந்தவுடனே காணாமல் போய்விட்டார்கள்.
இதிலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் எல்லாமே சாதிக்க முடியும், எல்லாமே முடியும் என்பதல்ல. கடவுள் ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்திலே நிரந்தரமானவர். ஆகவே அவரிடம் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். Give yourself totally to God. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று மரியாள் சொன்னார். அந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள். நான் ஆண்டவருடைய அடிமை. ஆக எனக்கென்று இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. நான் ஒரு சாதாரண மனிதன், கடவுளால் படைக்கப்பட்டவன். ஆக அந்த இறைவனிடம் என்னையே நான் முழுமையாக அர்ப்பணமாக்குவதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரும் பலம். ஒரு குழந்தை தன் தாயினுடைய அரவணைப்பிலே தன்னையே முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றார். தன்னுடைய தகப்பனுடைய கையிலே அந்த குழந்தையை தவழுகின்ற பொழுது அந்த தகப்பனுடைய கையில் என்னுடைய குழந்தை, இது என் குழந்தை, என்னை சார்ந்த குழந்தை, என்னுடைய குழந்தை என்று அந்த தகப்பனுடைய கையில் என்னுடைய குழந்தை உணர்வு. நாம் கடவுளுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு எல்லாமே தரும். If we are in the hands of God, there is nothing to fear. ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு பயம் இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் முன்பாக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் முழுமையாக உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். I surrender totally. என்னை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாரும். Take me in your control, Jesus என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு பல அற்புதங்களை பாதுகாப்பு தருவார். இது மரியாதை செய்த நமக்கு கற்று தருகின்றார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களை, வாழ்க்கையிலே பல விஷயங்கள் நமக்கு புரியாது. இந்த நூற்றாண்டிலே நாம் இத்தகைய ஒரு காலத்தை பார்ப்போமா என்ற எதிர்பார்ப்பும் நமக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த கொடிய காலத்தை நாம் பார்த்து வருகின்றோம். 100 வருஷத்துக்கு ஒரு நோய் வரும்னு சொல்வார்கள். ஆனால் இதையெல்லாம் பார்க்காமலே பலர் நமக்கு முன்பாக போயிருக்கிறது. ஆனால் நாம் இதை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மக்களுடைய இழப்பு, லட்சக்கணக்கிலே மக்கள் இழப்பதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதோ நமக்கு வந்திருக்கின்றது. இதை நாம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதனால் நம்முடைய மனபலம் குறைந்து விட்டது. இதனால் நம்முடைய விசுவாசம் குறைந்து வருகிறது. தன்னம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். அச்சம் நமக்குள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? How to understand what is happening around us? இது எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லையே. வெளியே போனால் யாருக்கு வேண்டுமானால் தொற்று நோய் வரும். இந்த வைரஸ் யாருக்கும் தாக்கலாம். இனி இந்த வைரஸ் எத்தனை தோற்றங்கள் மாறி நம்மை தாக்குமோ என்ற பயம். எடுக்கக்கூடிய வேக்சின் நமக்கு உதவியாக இருக்குமா, இந்த மருந்து உதவியாக இருக்குமா என்ற கேள்விகள் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு மரியாதை ஒரு பெரிய ஒரு உதாரணம். லூக்கா நட்சத்திரம் நாம் படிக்கின்ற மரியாள் அனைத்தையும் தன் உள்ளத்திலே இருந்து தியானித்தால் தனக்கு புரியவில்லை. ஆனால் கடவுள் இதன் வழியாக ஏதோ செய்ய இருக்கின்றார் என்பதை மட்டும் மரியாள் உணர்ந்தார். ஆகவே மரியாள் கடவுளுடைய விருப்பத்திற்கு எல்லாம் விட்டுவிட்டார். She left everything to God's will. எனக்கு புரியல, ஆனால் கடவுளுக்கு தெரியும். ஆக அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும். நமக்கும் இந்த சூழ்நிலை புரியவில்லை. எப்பொழுது இந்த கொரோனா இந்த உலகத்தை விட்டு மறையும் என்பதுதான் எல்லாருடைய ஜெபமாக இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்க்கின்ற பொழுதெல்லாம் கொரோனா பல பரிமாணங்களை கொண்டு இன்னும் அதிகமான வேகத்தில் தாக்கிக் கொண்டிருப்பதை கேட்கின்ற பொழுது குழப்பம். ஆகவே அன்புக்குரியவர்களை, எது நேர்ந்தாலும் உங்கள் உள்ளத்திலே அதை தியானியுங்கள். ஆண்டவரும் ஒப்புக்கொடுங்கள். கடவுள் இதன் வழியாக நமக்கு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவார். எனவே தொடர்ந்து இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளை அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த 3 காரியங்கள், நாம் கடவுளோடு நாம் நீடித்து இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நிலைத்து இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்மையே ஆண்டவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும், அர்ப்பணமாக்க
வேண்டும். We have to surrender to God. மூன்றாவதாக எல்லாத்தையும் உள்ளத்திலே ஒரு ஜெபமாக ஆண்டவரிடம் எழுப்ப வேண்டும். Contemplate the reality of what is happening around us. ஆகவே இதை மூன்றை இந்த தாய் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த ஆர்வங்களை நாம் கொண்டாடுவோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது விசுவாசனுடைய மன்றாட்டுக்காக முடிந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளே முழங்கால் விட்டு ஜெபிங்கள். பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடவுள் இந்த மன்றாட்டுகளை ஆசீர்வதித்து தன்னுடைய இரக்கத்தினால் நமக்கு தர நாம் உருக்கமாக இப்பொழுது இந்த மன்றாட்டிலே கலந்து கொண்டு ஜெபிப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு.
ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுகளை நீரே கேட்டருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதோ நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் உங்களுடைய திரு பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் உங்களுடைய திருப்பீடத்திற்கு நாங்கள் எழுப்புகின்றோம். ஆண்டவர், விசுவாசத்திலே கேட்கக்கூடிய ஜெபம் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் எல்லாருமே செபித்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி நாங்கள் கேட்ட அனைத்து ஜெபங்களையும் அதற்கு மேலாக பல விண்ணப்பங்கள் இதோ இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் உள்ளத்திலும் குடும்பங்களில் இருக்கின்றது. இவர்களுடைய உள்ளத்தில் புதைந்திருக்கக்கூடிய பல செபங்களை எல்லாம் இதோ இந்த நேரத்திலே இணைத்து நீங்கள் அவர்களுக்கு அந்த நீர் முன் வருவீர் என்ற நம்பிக்கையிலே எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இதை கொண்டாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இதோ இப்போது நற்கருணை ஆசீர்வாதத்தை நாம் பெற இருக்கின்றோம். இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திலே நீங்கள் முழுமையாக கலந்து கொண்டு நற்கருணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே முழங்காலிட்டு இதோ நற்கருணை ஆண்டவருக்காக நற்கருணையை ஆண்டவருக்கு ஆராதனை செய்த நமக்கு அவர் ஆசீர்வாதங்களை வழங்குவார். அந்த நம்பிக்கையிலே நாம் மாண்புமிகு விதத்திலே கலந்து கொண்டு இயேசு நற்கருணை பிரசனத்திலே நம்மை இணைத்துக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குடும்பமாகவும் நாம் யாருக்கெல்லாம் செபிக்க இருக்கின்றோமோ, குறிப்பாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய நற்கருணை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு போய் சேர நாம் மன்றாடுவோம். இறைவா, இந்த வியப்பு கூறி திருவரு சாதனத்திலும் உடைய திருப்பாடுகளில் எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றை மறந்து நாங்கள் உண்மை பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் கூறி பிதாவோடு பரிசுத்த ஆவியோடும் இறைவனாய் நின்று வாழ் ஆட்சி செய்கின்றவர் நீரே.